ஹாய், ஹலோ எல்லாருக்குமே வணக்கம். வருஷத்துல ஒரு தடவ தீபாவளி வருது. வருஷம் எல்லாருமே வந்து பட்டாசு வாங்கி வெடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த பட்டாசு வாங்கி வெடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நெறைய பேரு ராக்கெட்டும் விட்டிருப்பீங்க. அந்த ராக்கெட் வந்து எப்படி செய்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இந்த ராக்கெட் எப்படி செய்றாங்க அப்படின்னு நம்ம பட்டாசு கம்பெனிக்கே நேரடியா போயி இத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து தவறாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எதுல ஆரம்பிச்சு இந்த ராக்கெட்ட செய்றாங்க, எதுல வந்து முடிச்சு உங்க கைக்கு வந்து இந்த ராக்கெட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராக்கெட்ட வந்து எப்படி செய்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வீடியோவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து ராக்கெட் வந்து எப்படி செய்றாங்க அப்படின்னு தெரியப்படுத்துற விதத்துல மட்டும் தான் இந்த வீடியோ வந்து உருவாக்கப்பட்டது. வேற எதுக்காண்டியும் கிடையாது. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பட்டாசு கம்பெனிக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறோம். 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூம் எல்லாம் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ரூமா வந்து ஒரு 24 ரூம் வந்து இருக்குது, இந்த பட்டாசு கம்பெனிக்குள்ள. இது வந்து ரொம்பவே வந்து ஒரு சின்ன கம்பெனி தான். அதனால தான் 24 ரூம் இருக்குது. பெரிய கம்பெனி அப்படின்னா 70 ரூம் வரைக்கும் இருக்கும். இதுல இது வந்து சின்ன கம்பெனி தான். இதே பெரிய கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 70 ரூம்ல இருந்து ஒரு 80 ரூமு, 100 ரூம் கூட இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய கம்பெனி. இது வந்து சின்ன கம்பெனி அப்படின்றதுனால, டோட்டலாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 24 ரூம் தான் குடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்புறம் இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா, செடி, கொடி எல்லாம் காடு கணக்கா வளர்ந்திருக்கும். எல்லாருமே வந்து ஒரு ஆச்சரியமா பார்ப்பீங்க. என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் மழை எந்த அளவுக்கு பேஞ்சது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, சென்னை இதுலலாம் எந்த அளவுக்கு வெள்ளம் பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ள ஓடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாரி டயத்துல இங்கேயும் மழை பெஞ்சதுனால நெறைய செடி கொடி எல்லாம் வளர்ந்துருச்சு. இன்னும் ஒரு 2, 3 நாள்ல ஜேசிபி வந்து அரேஞ்ச் பண்ணி இது எல்லாத்தையுமே கிளீன் பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. மரத்த மட்டும் விட்டு வச்சுருவாங்க. மித்தபடி இந்த செடி, கொடி இந்த மாரி காடு கணக்கா இருக்கிறது எல்லாத்தையுமே சுத்தமா வந்து கிளீன் பண்ணிருவாங்க. இந்த ரூமெல்லாம் வந்து பாருங்க, இந்த சைடுல உள்ள எல்லா ரூமுமே வந்து பார்த்தீங்கன்னா, பட்டாசுக்கு அந்த கெமிக்கல் மருந்து செலுத்துவாங்கல்ல, அந்த செலுத்துற ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த லைன்ல வரிசையா வந்து குடுத்துருக்காங்க. புஸ்வானமா இருக்கட்டும், தரசக்கரமா இருக்கட்டும், ராக்கெட்டுக்கு வந்து மருந்து செலுத்துறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த லைன்ல தான் ஒவ்வொரு ரூமா வந்து ஒவ்வொரு ஐட்டமா வந்து ஓடும். சரிங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ராக்கெட் வந்து எந்த அளவுக்கு செய்றாங்க அப்படின்றத இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப பார்த்தீங்கன்னா, ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, காய போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா, இந்த ஒரு ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4 கதவு வந்து குடுத்துருக்காங்க. எதுக்காண்டி இந்த ஒரே ஒரு சின்ன ரூமுக்கு வந்து 4 கதவு குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஒரு சின்ன ரூம்ல வந்து 4 கதவு குடுத்துருக்காங்க. எதனால இந்த 4 வாசல் இருக்கு அப்படின்னா, இந்த ரூம்ல வந்து 4 பேர் தான் வேலை செய்யணும். சரிங்களா? ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொருத்தர் வந்து உட்கார்ந்திருப்பாங்க. அப்போ ஒரு ரூமுக்கு வந்து 4 பேர் உட்கார்ந்திருப்பாங்க. 4 வாசல்லயுமே. சரிங்களா? ஏதாவது திடீர்னு ஒரு அசம்பாவிதம் வந்து நடக்க போகுது. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடக்க போகுது. திடீர்னு ஃபயர் ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்துல, புகை மூட்டம் ஆயிருச்சு அப்படின்னா, யார் கண்ணுக்குமே என்ன எங்க இருக்குதுன்னே தெரியாது. அவங்களால எந்திரிச்சு தப்பிச்சு ஓடவும் முடியாது. ஒரே வாசல் வச்சிருந்தாங்க அப்படின்னா, மொதுன்னு ஒரே வாசல்ல எல்லாருமே வந்து ஓட முடியாது. அப்படின்றதுனால தான் இந்த ரூமுக்கு வந்து 4 கதவு, 4 வாசல் வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது அந்த 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நிலவாசல ஒட்டியே தான் உட்கார்ந்திருப்பாங்க. திடீர்னு ஏதாவது ஒண்ணு ஆகப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அந்தந்த வாசல் வழியா அவங்க ஓடிருவாங்க. அந்த சேஃப்டிக்காண்டி தான் இந்த 4 வாசல். ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட் டியூப் இருக்குது. இது வந்து சாதாரண ஒரு பேப்பர் ரோல் டியூப் தான். சரிங்களா? இது வந்து டேமேஜா இருக்குது. இன்னொரு டியூப் கூட நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஹோல்ஸ் வந்து சின்னதா வந்து இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா, பெரிய ஹோல்ஸா வந்து இருக்குது. சரிங்களா? இந்த பெரிய ஓட்டைக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, மருந்து வந்து செலுத்துவாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த சின்ன ஹோல்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, திரிய வந்து வப்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ப உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். வீடியோ வந்து கன்டினியூவா பார்த்துக்கிட்டே இருங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு டேக்ஸா ஒண்ணு இருக்குது. சரிங்களா? பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு சல்லடை ஒண்ணு இருக்குது. இந்த டேக்ஸால வந்து பார்த்தீங்கன்னா, மருந்து வந்து போடுவாங்க. சரிங்களா? அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா, புழுதி மணல் கணக்கா காத்துக்கு பறக்கும். லைட்டா காத்து அடிச்சா கூட புழுதியா பறக்கும். அந்த மருந்த கூட நான் காட்டுறேன் பாருங்க. இதுதான் வந்து கெமிக்கல் மருந்து. இந்த மருந்த தான் வந்து அந்த டியூப்க்குள்ள வந்து செலுத்துவாங்க. இந்த மருந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா அந்த மருந்து மேல தண்ணி தெளிச்சு விடுவாங்க. சரிங்களா? இந்த கெமிக்கல் மருந்து வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, இதுக்குன்னே வந்து கெமிக்கல் நெறையா வந்து வெளிய சேல் பண்றாங்க. சிவகாசி சைடு எல்லாமே சேல் பண்றாங்க. அந்த பட்டாசுக்குன்னே. அங்க போய் வாங்கிருவாங்க. இதுல என்னென்ன வந்து சேர்த்துருக்காங்க இந்த கெமிக்கல்ல அப்படின்னா, பச்சை உப்பு, வெடி உப்பு, சல்ஃபரு, அடுப்பு கரி. நம்ம விறகுலாம் எரிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுலருந்து கரிக்கட்ட வருதுல்ல, அந்த கரிய வந்து நல்லா அரைச்சு பவுடர் பண்ணிருவாங்க. அந்த பவுடர் பண்ண கறியில தான் இந்த வெடி உப்பு, சல்பரு, பச்சை உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்றதுனால,
உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு பவுடர் கணக்கா நம்ம மூஞ்சிக்கு பூசுற பவுடர் மாதிரி இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இது வந்து நல்லா புழுதி மணல் மாரி. லைட்டா காத்தடிச்சா கூட அப்படியே அங்கேயும் இங்கேயும் பறக்கும். நல்லா தூசியா வந்து பறக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த அளவுக்கு டஸ்ட் பறக்குது பாருங்க. ஸோ இந்த இடம் மருந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ லைட்டா வந்து தண்ணி தெளிச்சுக்குவாங்க. இந்த சப்பாத்திக்கெல்லாம் எப்படி சப்பாத்தி மாவு போடுறதுக்கெல்லாம் வந்து தண்ணி தெளிச்சு மாவு வந்து பெரட்டுவாங்க. அந்த மாரி லைட்டா வந்து தண்ணி தெளிச்சுக்குவாங்க. தண்ணி தெளிச்சுட்டா இந்த காத்துக்கு வந்து இப்படி நல்லா புழுதியா வந்து இது பறக்காது. ஏன்னா இது ஈரமானதுனால கம்முனு கீழேயே கிடந்துக்கும். ஸோ அதனால லைட்டா வந்து தண்ணி தெளிச்சு நான் ஒரு சலடை வந்து காட்டினேன் இல்லைங்களா? அந்த சலடையில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சலிச்சு எடுத்துக்குவாங்க. ஏன்னா கட்டி சேராம இருக்கிறதுக்காண்டி அந்த சலடையில வந்து நல்லா தேய்ச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்குவாங்க. சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த டியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மருந்த வந்து செலுத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ அது எப்படி செலுத்துறாங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ராக்கெட் டியூப்ப ஒண்ணு எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த டியூப்ப எடுத்து இந்த கெமிக்கல் மருந்த வந்து அதுல நல்லா வந்து ஃபுல் டியூப் வர்ற அளவுக்கு நல்லா முக்கி எடுத்து, அத என்ன பண்றாருன்னா, ஒரு குச்ச வந்து அந்த டியூப்புக்குள்ள அந்த மருந்து மேலேயே வச்சு ஒரு 2 அடி அடிச்சு அந்த மருந்த வந்து உள்ளக்கயே இறுகுற மாரி டைட் பண்றாரு. எதனால இவர் வந்து ராக்கெட்ட வந்து மருந்து செலுத்தி இந்த அளவுக்கு அந்த குச்ச வச்சு அடிச்சு பிரஷர் குடுக்குறாரு அப்படின்னா, இந்த மாரி பிரஷர் குடுத்தா மட்டும் தான் நீங்க ராக்கெட்ட பொருத்தும்போது ராக்கெட்டு சல்லுன்னு மேல போகும். இல்லன்னா போகாது. ஸோ அப்படி நீங்க இந்த ப்ரெஷர் வந்து குடுக்கல அப்படின்னா, நீங்க பொருத்தி வைக்கும்போது அந்த ராக்கெட்டு கீழ நின்ன மேனிக்கு புஸ்ஸுன்னு போகுமே தவிர மேல போகாது. கீழே நின்ன மேனிக்கு புஸ்ஸுன்னு அப்படியே நின்றும். அப்படியே எரிஞ்சு முடிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ரெஷர் குடுத்தா மட்டும் தான் ராக்கெட் வந்து மேல போகும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி அடிச்சு அடிச்சு அவர் ப்ரெஷர் குடுக்குறாரு. ஸோ இந்த மாரி மருந்து செலுத்துனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாரி திரி வந்து எடுத்துக்குவாங்க. அந்த திரிய வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னொரு கெமிக்கல் மருந்துல வந்து லைட்டா முக்கி, அந்த சின்ன ஓட்டைகள வந்து சொருகி சொருகி வச்சிடுறாங்க. ஏன் இந்த மருந்த தொட்டு அந்த ஓட்டைகள சொருகி வைக்காங்க அப்படின்னா, அது காஞ்சதுக்கு அப்புறம் அந்த திரி வந்து பார்த்தீங்கன்னா, கீழ உதிராது. அதுக்காண்டி தான் அந்த மருந்து. சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து ராக்கெட்டுக்கு வந்து திரி வைப்பாங்க. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திரி வச்சத நான் நல்லா காட்டுறேன் பாருங்க. இந்த ராக்கெட்டுக்குள்ள அந்த சின்ன ஹோல்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, திரிய வந்து வச்சுட்டாங்க. கெமிக்கல் மருந்த தொட்டு திரி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த திரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் ஆட்டுனாலும் கீழ உழுகாது. நம்ம கைய வச்சு இழுத்து புடுங்குனாலுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு புடுங்குற மாரி இருக்கும். ஸோ இது வந்து கிரிப்பா ஸ்ட்ராங்கா நிக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த கெமிக்கல தொட்டு அவங்க அந்த திரிய வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த திரி வச்சதுக்கப்புறம் இந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இப்ப பார்க்கறதுக்கு உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் அசிங்கமா தெரியலாம். ஸோ இது ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் நல்லாருக்கும். ஸோ திரி வச்சு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ நெறையா ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, திரி வச்சு போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்கன்றத பார்க்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க நான் குள்ளா இருக்குது. திரி வச்ச ராக்கெட்லாம் தனியா இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, திரி வச்சு காய வச்சிருக்கிற ராக்கெட்டு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டியூப் அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா, மருந்து வந்து அடிச்சு பிரஷர் பண்ணியிருக்காங்க. ஏன் இது வந்து ஃபுல்லா வந்து மருந்து செலுத்தியிருந்தா, இது ரொம்ப தூரம் போகுமே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. பட் அப்படி வந்து பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இதுல 1/2 டியூப் அளவுக்கு தான் வந்து மருந்து செலுத்தி பிரஷர் குடுத்திருப்பாங்க. மீதி 1/2 டியூப் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா தானே இருக்குது. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இதுக்கு மேல வந்து ஒரு சீனி வெடி வந்து வப்பாங்க. அதாவது பிஜிலி வெடி எல்லாரும் வெடிச்சிருப்பீங்கல்ல, அதே மாதிரி பிஜிலி வெடி ஒரு சின்ன சைஸ் வெடி ஒண்ணு இருக்குது. அந்த வெடிய வந்து அந்த டியூப்க்குள்ள வந்து சொருகிட்டு, இந்த குல்லாவ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது மேல வந்து டோப்பா கணக்கா மாட்டி விட்டுருவாங்க. ஸோ இப்படி மாட்டி விடுறது மூலமா, நீங்க ராக்கெட் பொருத்தும்போது மேல போய் டப்புன்னு ஒரு சவுண்ட் வருது பார்த்தீங்களா? சின்னதா ஒரு சவுண்டு. அது இது மேல வைக்கிற சவுண்டு தான் உங்களுக்கு வெடிக்கும். ராக்கெட் மேல போய் ராக்கெட் வெடிக்காதுங்க. அந்த ராக்கெட்டுக்குள்ள ஒரு சின்ன சீனி வெடி வைக்கிறது மூலமா, அதுதான் வந்து உங்களுக்கு மேல போய் டப்புன்னு வெடிக்குது. ஸோ இந்த ராக்கெட்டுக்குள்ள வந்து அந்த சின்னதா சீனி வெடி வைப்பாங்கன்னு சொன்னேன்ல, அது வந்து எப்படி வைப்பாங்க அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு வந்து வச்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப திரி வச்ச ராக்கெட் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ மருந்து செலுத்தின ஒரு ராக்கெட்டு. ஸோ இப்ப அத வந்து நான் என்ன பண்றேன்னா, சின்னதா ஒரு கம் இருக்கும். இந்த கம்மு பார்த்தீங்கன்னா, ஃபெவிக்விக் மாரி தான். ஒரு ஜெல்லுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து கெட்டியா இருக்கும். பச கணக்கா கெட்டியா இருக்கும். ஸோ இந்த ஜெல்லுல வந்து லைட்டா ஒரு சைடு வந்து லைட்டா முக்கி எடுத்துக்குவாங்க. முக்கி எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சின்னதா சீனி வெடி கணக்கா பார்த்தீங்கன்னா, ஒரு வெடி இருக்கும். சரிங்களா? நீங்க வெடிக்கிற அதே பிஜிலி வெடி தான். என்ன இது வந்து சின்னதா இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். வேற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வெடி தான் அது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திரி இருக்கும், திரி இல்லாமயும் இருக்கும். சரிங்களா? ஆனா எப்படினாலும் இது மேல போனா வெடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ்ல உள்ள ஒரு சீனி வெடிய வந்து அதாவது பிஜிலி வெடிய வந்து மேல வச்சிருவாங்க. வச்சுட்டு இந்த குல்லாவ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மேல இப்படி ஃபிட் பண்ணிருவாங்க. ஏற்கனவே நம்ம கம்ம வந்து தொட்டிருக்கோம்ல, அந்த பசைய வந்து தொட்டு தான் அந்த குல்லாவ வந்து மேல வச்சிருக்கிறோம். ஸோ அப்படிங்கும்போது இந்த குல்லா தொப்பி வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே நின்னுக்கும். வெளிய வராது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன ராக்கெட்டு சரிங்களா?
ஸோ நீங்கலாம் கிஃப்ட் பாக்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. அந்த பட்டாசு பாக்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா? அதுலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சின்ன ராக்கெட் வந்து இந்த மாரி பாக்ஸ்ல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ராக்கெட்டு. சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 2க்குமே வந்து என்ன டிஃபரெண்ட்ன்னு தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா இருக்கு. இத வந்து பார்த்தீங்கன்னா, அத விட இது டபுள் மடங்கு பெருசா இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் லென்த் தான் உயரம் போகும். இதே பெரிய ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அத விட டபுள் மடங்கு உயரம் வந்து அதிகமா போகும். போஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பாம்பு கணக்கா நல்லா சீறிக்கிட்டு போகும்னு வைங்களேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராக்கெட் வந்து நல்லாவே வந்து போகும். ஸோ அதுக்கான கம்பேரிசன் தான் இப்ப வந்து நீங்க பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குச்சிக்கட்டு ஒண்ணு இருக்குது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, குச்சி நெறையா இருக்கும். சரிங்களா? இந்த குச்ச வச்சு தான் ராக்கெட்ட வந்து ஒட்டுவாங்க. ஸோ இந்த குச்ச தான் நீங்க பாட்டில்லயோ, மண்ணுலயோ வந்து புதைச்சு வச்சு நீங்க ராக்கெட் போடுவீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ராக்கெட்ட வந்து எடுத்து தொட்டு தொட்டு ஒட்டுறாங்க அப்படின்றத பாருங்க. ஸோ அந்த திரி வச்சு குள்ளா வச்ச ராக்கெட்ட இந்த குச்ச வச்சு பசைய தொட்டு அந்த ராக்கெட்ல லைட்டா ஒட்ட வச்சு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு லேபிள் சுத்தி வச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால தான் உங்களுக்கு ராக்கெட் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாவே, சூப்பராவே தெரியுது. ஸோ ஏற்கனவே நெறைய ராக்கெட் இந்த மாரி லேபிள் சுத்தி ஒட்டி போட்டுருக்காங்க. ஸோ அந்த ராக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப உங்களால பார்க்க முடியும். நெறைய கிடக்குது பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னா, ஸோ இந்த மாரி ராக்கெட் பார்த்தீங்கன்னா, 10, 10 ராக்கெட்டா எடுத்து இந்த மாரி பாக்ஸுக்குள்ள வந்து நீங்க வைக்கணும். ஸோ ஒவ்வொரு ராக்கெட்டுமா வந்து நீங்க எண்ணி எண்ணி எடுத்து மொத்தத்துல ஒரு 10 ராக்கெட் வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நெறைய பாக்ஸுக்குள்ள இந்த மாரி 10, 10 ராக்கெட்டா வச்சு அடைக்கணும். இப்படி அடைச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5, 5 பட்டியா வச்சு இந்த ராக்கெட் எல்லாத்தையுமே வந்து பண்டல் போடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்மு மாரி சரிங்களா? அந்த நோட் புக்குக்கெல்லாம் ஒட்டுவீங்க பார்த்தீங்களா? கம்மு அந்த மாரி கம்மு தான் இது. ஸோ இந்த மாரி கம்மு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோன்னு எடுத்துட்டு அதில வந்து தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணியா இருக்கிற மாரி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லைட்டா பிசுபிசுன்னு இருந்தா போதும். சரிங்களா? ஒரு இந்த மாரி டிரான்ஸ்பரண்ட் ஒரு சலம் தாள எடுத்து, அதுக்கு மேல ஒரு 5 பாக்ஸ வந்து வச்சு, அதுக்கப்புறம் இந்த மாரி அழகா மடிச்சு இத வந்து பண்டல் போடணும். ஸோ இந்த மாரி தொட்டு பண்டல் வந்து கரெக்ட்டா வந்து போடணும். அழகா போடணும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா, லூஸா இருக்கக்கூடாது. பண்டல் போட்டோம் அப்டின்னா, கொட கொடன்னு ஆடக்கூடாது. ரொம்ப டைட்டா, ஃபிட்டா வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும் தான் இவங்க ஏத்துக்குவாங்க. இல்லன்னா ஏத்துக்க மாட்டாங்க, இந்த கம்பெனிக்காரங்க. ஸோ அதனால இந்த பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்டா, கரெக்ட்டா, டைட்டா போடணும். சரிங்களா? இதுக்கு வந்து நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். ஸ்டார்ட்டிங்ல வந்து டக்குன்னு இது வராது. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய ராக்கெட் இந்த மாரி 5, 5 பாக்ஸா வச்சு நம்ம நெறைய பண்டல் வந்து போட்டுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த பண்டல் போட்டதெல்லாம் மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கேஜிங் வந்து பண்ணணும். ஸோ அடைச்ச ராக்கெட் பெட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த சைடுல லைனா வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ அத வந்து நான் பண்டல் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். 5, 5 பாக்ஸா வச்சு நான் வந்து பண்டல் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ பண்டல் போட்ட வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க இப்ப வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பண்டல் போட்ட எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா வந்து ஒரு பெரிய பாக்ஸ்ல வந்து நம்ம பேக்கிங் பண்ணணும். ஸோ, இப்ப அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிங் பெட்டி சரிங்களா? இது வந்து பேக்கிங் பாக்ஸு. ஸோ, எங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது கேஸ் பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, இந்த பாக்ஸ வந்து நம்ம 2 சைடு வந்து ஒட்டுற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மேல் சைடு வந்து நம்ம டாப்ல வந்து இத ஒட்டிக்கணும். ஸோ, இத ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம உள்ளக்க அந்த பண்டல் அடிச்ச எல்லா ராக்கெட்டையுமே வந்து மொத்தமா போட்டு நம்ம பேக்கிங் வந்து பண்ணிறலாம். ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பண்டல் அடிச்ச ஒவ்வொரு பாக்ஸா எடுத்து நான் அந்த பெரிய பாக்ஸுக்குள்ள நான் வந்து வரிசையா வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ, இந்த மாதிரி ஃபுல்லா வந்து எல்லா பண்டலையுமே வந்து அடுக்கி வைக்கணும். இந்த பாக்ஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து 32 பண்டல் வந்து பிடிக்கும். சரிங்களா? இந்த 32 பண்டல வந்து இந்த ஒரே பாக்ஸுக்குள்ள நான் ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாவும் இருக்கக்கூடாது. கரெக்ட்டான சைஸ்ல கரெக்ட்டா ஃபிட்டா இருக்கிற மாரி. இந்த பெரிய பாக்ஸ வந்து நான் தூக்கும்போது கடகடன்னு ஆடக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஃபிட்டா, டைட்டா பண்டல் கரெக்ட்டா இருக்கணும். அந்த சைஸ்க்கு ஏத்த மாரி தான் இந்த பெட்டியும் வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க.
ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பண்டல் எல்லாத்தையுமே இந்த பெரிய பாக்ஸுக்குள்ள வந்து நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ வந்து நம்ம காத்து போகாத அளவுக்கு இந்த பாக்ஸ வந்து டேப் வச்சு ஒட்டி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிறலாம். ஸோ அவ்வளோதாங்க. ராக்கெட் இப்ப ரெடி. நீங்க வெடிக்க தயார். ராக்கெட் வந்து அடைக்கிறதுக்கான பெட்டி, அது மட்டும் இல்லாம தரசக்கரம், புஸ்வானம், அணுகுண்டு இந்த மாதிரி வெடிக்கான பாக்ஸ் பெட்டிகள்லாம் இங்க வந்து இருக்குது. ஸோ இத பார்த்தீங்கன்னா தெரியும். தரச்சக்கரம் தாங்க. உங்க ஊர்ல சங்கு சக்கரம்னு சொல்லுவீங்கன்னு நெனைக்கிறேன். தரசக்கரம் பார்க்கறக்கு எவ்வளோ கேவலமா இருக்கு பாருங்க. அதே வந்து அட்டையெல்லாம் போட்டு ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம், இது பார்க்கறக்கு எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. ஸோ ஒரு ஆரம்பத்துல வந்து ஒரு பொருள நம்ம தயாரிக்கும்போது அது நல்லா இருக்காது. அதே அந்த பொருள வந்து நீங்க ஃபினிஷிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அதோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு சூப்பராவே இருக்குங்க. பார்க்கறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்ராக்டிவா வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அணுகுண்டு. ஸோ இந்த மாரி பக்கத்து ரூம்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அணுகுண்டெல்லாம் செஞ்சு, அவங்க இந்த மாரி 5, 5 பாக்ஸா வந்து வச்சு பண்டல் அடிச்சு, இங்க அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அணுகுண்டு, தரசக்கரம். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய வெடியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தோம்னா தெரியும். ஸோ பாருங்க, இந்த அணுகுண்டு அடைக்கிறதுக்கான பெட்டியெல்லாம் லைனா வந்து அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, லட்சுமி வெடி, குருவி வெடிலாம் வெடிச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. சேம் அதே வெடி தான் இது. ஸோ அதுல வந்து லட்சுமி படம் போட்டிருக்கு. குருவி வெடினா குருவி படம் போட்டிருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பென்டன் படம் போட்டிருக்கு. வெடி எல்லாமே சேம் தாங்க. லேபிள் மட்டும் தான் வேற. சரிங்களா? அதனால அது வேற, இது வேற அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேண்டாம். வெடி எல்லாம் ஒண்ணு தான். லேபிள் மட்டும் தான் வேற. ஓகேங்க. இப்ப வந்து இந்த ராக்கெட் வந்து எப்படி செய்றாங்க அப்படின்றத நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ராக்கெட் வந்து எல்லா பட்டாசு கம்பெனியும் வந்து செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து சிவகாசி பட்டாச வாங்கி வெடிங்க. சீன வெடி இந்த மாரி எதுவுமே நீங்க வாங்க வேண்டாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டுல, நம்ம சிவகாசியில உள்ள வெடிய நீங்க வாங்குறது மூலமா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பயனடைவாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள வந்து கீழ கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. மறந்துடாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்கள வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி.